நாளைக்கு பிக் பாஸில் சாட்டர்டே எபிசோட்னால கண்டிப்பாக ஒரு எவிக்ஷன் இருக்கும். இந்த எவிக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரவீனா வெளியே போக அதிக வாய்ப்பு இருக்குதா சொல்லணும். பிக் பாஸில் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா 10 பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக நாளைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் சண்டே ஒரு எவிக்ஷன் இருக்கும். சாட்டர்டே எபிசோட்னால கமல் சார் வருவார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நடந்ததுனால அதை பற்றி கேள்வி கேட்பார். அதே மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விஜய் வர்மாவுக்கும் நிக்சனுக்கும் ரோஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஓட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா மாயா நிக்சன் 2 பேர் தான் கடைசி இடத்துல இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரையும் சேனலுக்கு காப்பாற்றுறதுக்கோசம் ரவீனா மற்றும் விஜய் வர்மா வெளியே அனுப்புகிறாங்க. மக்கள் போடுற ஓட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான் சொல்லணும். டெய்லி பார்த்தீங்கன்னா 1 ஹவர் எபிசோடு பார்க்குறோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் லைவ் கூட பார்க்குறாங்க. ஆனால் மக்கள் போகிற ஓட்டுக்கு மதிப்பு கொடுக்காம சேனலை அவங்களும் டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் யார் யார் எவ்வளோ ஓட்டிங் வாங்கிட்டாங்க பார்க்கலாம். தினேஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கார். கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்கு கடந்துட்டார் தான் சொல்லணும். 2,25,822 வாக்கு வாங்கியிருக்காரு. செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா மணி இருக்கார். விஷ்ணு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்கு வாங்க போகிறாரு. 4வது பிளேஸில் ரவீனா இருக்காங்க. 1,43,057 வாக்கு வாங்கியிருக்காங்க. 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா விஜயவர்மா தான் இருக்கார். 1,20,825 வாக்கு வாங்கியிருக்காரு. விஜயவர்மா பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீட்டிங்கான கேம் ஆடினார். நிக்சனுக்கு ஹெல்ப் பண்ணதுலாம் ரொம்ப தப்பான விஷயம் தான். 6வது இடத்துல பார்த்தீங்கன்னா நிக்சன் இருக்கார். 1,05,862 வாக்கு வாங்கியிருக்காரு. அதே மாதிரி மாயா பார்த்தீங்கன்னா கடைசி பிளேஸில் இருக்காங்க. 92,866 வாக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் யார் வெளியே போக சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.